10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக தற்போது அசுர பலத்தோடு எதிர்க்கட்சியாக உள்ளது என்றும் 2026ஆம் ஆண்டு அதிமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்றத்தில் நடைபெற்ற வேளாண் துறை பட்ஜெட் விவாதத்தில் பேசினார். 2021-22ஆம் ஆண்டு விவசாய பட்ஜெட்டில் மொத்த சாகுபடி பரப்பை 60%இலிருந்து 75% உயர்த்துவோம் என்று கூறினீர்கள். ஆனால் சாகுபடி பரப்பு உயர்ந்ததா என்றால் அதுதான் இல்லை. 2020-21 மொத்த சாகுபடி பரப்பின் சதவீதம் 47.2%. 23-24 அது 46.90% குறைந்துவிட்டது. இருபோக சாகுபடி பரப்பை இரட்டடிப்பு ஆக்குவோம் என்று கூறினீர்கள். ஆனால் அந்த சாகுபடி பரப்பும் உயரவில்லை. சில பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தி நாட்டிலேயே முதலிடத்திற்கு கொண்டு வருவோம் என்று கூறினீர்கள். அதுவும் நடக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் எந்தவித தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல் வேளாண்மை பட்ஜெட் என்ற போர்வையில் சொற்களிலே மட்டுமே சொர்க்கத்தை காட்டியுள்ளீர்கள்.